நான் போய் பார்க்கண்டாங்க. இதமா Lihat. Lihat. சரியா அதெல்லாம் ஊரில் நான் பாப்பா எடுத்து சொன்னது செய்யணும் போடுவாங்க. எல்லாம் செய்தாங்க. இதை கொண்டு தான் இது பிரேக் அடிக்கிறதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா 2 வாரம் என்ன அவங்களுக்கு வந்து யாரும் பெட்டார்னு இறங்கி வீடியோ என்னடா Leonraj. Payment lah, Leon Raja. Koi baru. சமுதாயத்துக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். வந்து நம்ம ஏரியா தாண்டி அவரை விட்டு ஜெயில வெள்ளம் வாங்கி ஜெயிச்சவங்களாம் அடிச்சிருக்கானே நம்மளோட டீம் இப்போ அவர் இங்கே பேர் கொத்தியாவளைக்கு தான் பேர் முடியும். எங்கே கொண்டு போகிறா
இவளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் யாருன்னு சொல்லி சொன்னால் மண்முனை வடக்கினுடைய இளைஞர்களுக்கு சமூகத்தினர். நாங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கோம்னு சொன்னால் சமூக ஒரு திட்டம் ஒன்று செஞ்சுருக்கோம். அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து இந்த உங்களை எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். கொத்தியாவில் நடந்த இந்த கிணற்று பிரச்சனைன்னு சொன்னதான் உங்களுக்கு விளங்கும். அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். நாங்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் என்று சொல்லக்கூடாது. மட்டக்களப்பில் இளைஞர் கழகத்து சம்மேளனத்தாக தான் நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாத்துக்கும் நாங்கள் வீதியில் இறங்க போகிறது இல்லை, விஷயத்துக்கு மட்டும்தான் இறங்க போகிறோம். அதே மாதிரி நாங்கள் இறங்க விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த கொலை விஷயம் நாங்கள் 3 கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறோம். எங்களோட கோரிக்கை என்னென்னு சொல்லி சொன்னால் இவ்வாறான பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நிறுத்தப்பட வேண்டும், தடுத்து நிறுத்தணும். அது அப்பையும் அது நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அதுக்குரிய தண்டனைகள் கடும் முக்கியமான ஒரு பெரிய தண்டனையாக இருக்கணும். அதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறது. இந்த இடத்துல தண்டனைகள் பெருசாரிக்கும்னு சொல்லி சொன்னால் குற்றங்கள் நடக்காது. அப்படி ஒரு காலம் இருந்திருக்குது, அது எங்களுக்கு தெரியாது, இருந்திருக்குது. ஆனால் இந்த தருணத்தில் அப்படி ஒரு விஷயம் இல்லை. நாங்கள் 2வது விஷயம் சொல்லணும்னு சொன்னால் இந்த குற்றம் நடந்திருக்குது. அந்த குற்றத்திற்கு குற்றம் செய்யப்பட்டாங்க, கை செய்துக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எதிராக நாங்கள் போராடுறோம். ஏன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு சார்பாக எந்த ஒரு சட்டத்தரணிகளும் நீதிமன்றத்தில் ஆஜராகக்கூடாது. இதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இவங்களுக்கு தார்மீக ரீதியில் எந்த ஒரு மன்னிப்புமே கூடாது. எந்த ஒரு சட்டத்தரணியும் அவங்களுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் ஆஜராகக்கூடாது. நேர்மையான சட்ட ரீதியான எந்த விதமான ஒரு ஒழுக்கமுள்ள சட்டத்தரணிகளும் இதுக்கு ஆஜராக மாட்டாங்க. 3வது விஷயம் நாங்கள் தெரிவிக்கிறோம். 24 மணி நேரத்துக்குள்ளே இந்த கொலை குற்றவாளிகளை எங்களுக்கு இனங்கண்டு தந்து கைது செய்த நமது கிழக்கு மாகாண பெருங்குற்ற தரப்பு பிரிவு அதிகாரிக்கும் அவரது குழுக்கும் மனமார்ந்த நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இப்போ செய்கிற விஷயம் அறவழி போராட்டம். இது தொடரும் பட்சத்தில் எங்களோட கோரிக்கைகள் மீறப்பட்டு தொடரும் பட்சத்தில் இந்த போராட்டம் எவ்வாறு மாறும் என்று எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் இளைஞர்கள், நாளைய தலைவர்கள். அதை நாங்கள் இன்று சொல்லிக்கொள்கிறோம். இன்றைய போராட்டம் அறவழி போராட்டம். நாளை இந்த போராட்டம் தொடருமாக இருந்தால் அறவழி போராட்டமாக இருக்காது என்று தெரிவித்து இவ்விடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்வது மண்முனை வடக்கு இளைஞர் கழக சம்மேளனத்துடைய உறுப்பினர்கள். நன்றி. என் பேர் ஜீவராஜ் மிதுர்சி தலைவர். அனைவருக்கும் வணக்கம். மட்டக்களப்பை மட்டுமின்றி இலங்கையை ஒட்டுமொத்தமாக உலுக்கிய ஒரு சம்பவமாக கொத்தியாப்பிள்ளை பெண்ணின் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை வலியுறுத்தி இன்றைய நாளில் நாங்கள் மண்முனை வடக்கு பிரதேச சம்மேளனத்தால் அறவழி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கோம். இதுக்கு காரணம் என்ன சொன்னால் பெண்களுக்கு பல வகையான அநீதி வெளிப்படுத்தி கொண்டிருக்கு. அதில் இனி வரும் காலத்தில் பெண்களுக்கான அநீதி ஏற்படக்கூடாதுன்றதுக்காக பெண்கள் நாங்களே இளைஞர்களாக களமிறங்கியிருக்கோம். இதில் நாங்கள் 3 விதமான கோரிக்கைகளை முன் வச்சிருக்கோம். ஒன்று குறிப்பிட்ட 24 மணி நேரத்தில் இந்த வழக்கை பதிவு செய்து இதுக்குரிய தீர்மானங்களை முன்னெடுத்து கண்டுபிடிச்ச குற்றப்பறி தடுப்பு போலீஸ் பிரிவினர் அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்து அடுத்தது இனி வருமான இந்த காலத்தில் இந்த வழக்குக்கு எந்த விதமான சட்டத்தரணிகளும் ஆஜராகக்கூடாதுன்றதையும் அடுத்த கட்டமாக இப்படி ஒன்று அவங்களுக்கு தகுந்த தண்டனைகள் வழங்கப்படாட்டி எங்களோட அறவழி போராட்டம் இன்னொரு கண்டன போராட்டமாக மாறுமன்றதையும் தெரிவித்து இந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த போராட்டத்துக்கு உதவி புரிந்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுறோம். நன்றி. என் பேர் பிரவீன். நான் ஒரு வேலையில்லா பட்டதாரி. மட்டக்களப்பில் காந்தி பூங்காவில் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று அகிம்சா முறையில் இப்போ நடைபெற்று முடிஞ்ச நிலையில் இருக்குது. உண்மைக்குமே கொத்தியாப்புலையில் நடந்த சம்பவம் தெரியும், கொள்ளை சம்பவம். உண்மைக்குமே இந்த கொள்ளை சம்பவத்துக்கு முக்கியமான காரணம் மக்களோட பொறுப்பும் இருக்குது. என்ன காரணம்டா, மக்கள் அதுவும் இளைஞர்கள் தனக்கு என்ன நடந்தாலும் சமுதாயத்தில் என்ன நடந்தாலும் அது ஒரு செய்தியாகவே நாங்கள் பார்த்துட்டு அடுத்த நாள் மறந்துடுவோம். அப்படி இல்லாமல் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதுவும் எம்என்ன சேர்ந்த இளைஞர்கள், பொதுவாக மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் சேர்ந்து இதற்கு ஒரு குரல் ஒன்றை கொடுத்து காந்தி பூங்காவிலிருந்து ஆரம்பித்து காந்தீர ஒரு அகிம்சா வழியிலே இதை மேற்கொண்டிருக்காங்க. கொத்தியாப்புலையில் நடந்த சம்பவம் மாதிரி இனிமேல் எந்த ஒரு பெண்ணுக்குமே இப்படியான சம்பவங்கள் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. பெண்கள உரிமையை பாதுகாக்க வேண்டியது பொதுமக்கள், அதோட இளைஞர்கள், பெண்கள் எல்லார பொறுப்பும் இருக்கி. அதைத்தான் பெண்கள் எல்லாம் சேர்ந்து இதை செஞ்சிருக்காங்க. ஆகவே இதை மேற்கொண்டு அழகான முறையில் செஞ்ச
எம்என் மண்முனை நோர்த் இளைஞர்களுக்கு வந்து நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்றதோட இந்த இடத்துல ஊடக நண்பர்கள் சமூகத்தில் சமூக ஊடகங்கள் மூலமாக பல்வேறு விடயங்களை வெளிப்படுத்தக்கூடிய சமூக ஊடக நண்பர்கள் பலர் வந்து இந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள். ஒரே ஒரு விடயம்தான், விவேகானந்தர் சொன்ன மாதிரி இளைஞர்கள், ஒரு சில இளைஞர்கள் நினைச்சா சமுதாயத்தில் என்ன மாற்றத்தையும் கொண்டு வரலாம். ஆனால் இளைஞர்களுக்கு வந்து அந்த நெஞ்சில உரமும், இளைஞர்களுக்கு அந்த நெஞ்சில் அந்த நெருப்பும் இருக்கணும். அப்படியான இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை செஞ்சிருக்கோம். அதில் அந்த அடிப்படையில் அந்த நடந்த குற்றத்துக்கு ஆதரவாக அந்த குற்றவாளிகளுக்கு யாருமே சட்டத்திறனிகள் ஆஜராகக்கூடாது. 24 மணித்தியாலத்தில் நடவடிக்கை எடுத்த போலீஸ் அதிகாரிகளுக்கு நன்றி. அதோடு இனிமேல் இப்படியான செயற்பாடுகள் நடக்காமல் நாங்கள் இளைஞர்கள் மக்கள் எல்லாருமே வந்து எப்பயும் ஒரு நெற்றிக்கண்ணால் எப்பயுமே சமுதாயத்தை அவதானித்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் வலியுறுத்தி இந்த ஊடக நண்பர்கள் இதை வந்து வெளிப்படுத்தின எல்லாருக்கும் நன்றி.